ஹை ஹலோ ஆல், நான் சிவபாலன். ரன்னிங் சொந்தமாக வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 400 எப்படி ஓடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 400 என்னடா ஓட தெரியாமல் இருக்க போகிறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து மேராத்தனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஹாஃப் மேராத்தன் 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேஸ் டைமிங் இருக்கும். ஒரு ஆளும் ஒரு டைமிங்கில் முடிப்பாங்க. அப்படின்றப்ப அந்த டைமிங்கில் இருந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி அச்சீவ் பண்ணணும். இப்போ பிகினராக இருக்காங்க, இன்டர்மீடியட்டாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டயத்தோட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு இந்த 400 எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க போது. இந்த 400 அப்புறம் கில்லர் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. அதை ஏன் இந்த கில்லர் ஒர்க் அவுட்னு சொல்கிறாங்கன்றதையும் நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். நான் 100 மீட்டர் ஓடுறோம்ல, இது வந்து மூச்சை இழுத்து விடுவோமான்னு கூட தெரியாது. அந்த ஒரு 10 செகண்டு இழுக்கிற ஒரு இழுப்பில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது 100 மீட்டரில். அப்படியே ஒரு மூச்சை இழுத்ததோடு அந்த மூச்சை விடுறதுக்கு முன்னாடியே போயிடும். 9 செகண்டு 10 செகண்டு 10.5 செகண்டு தான் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 10.25 நினைக்கிறேன். உசேன் போல்ட் தெரியுங்களா, 9 something வச்சுருக்காருல, அந்த இதில் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூச்சு தான் வாங்கி அதை விடுறதுக்குள்ளே நம்ம அந்த கட்டத்துக்கு ரீச் ஆயிடுவோம். அந்த கட்டத்துக்கு ரீச் ஆயிடுவோம். இப்போ 400 மீட்டரை பொறுத்த வரையும் அதே மாதிரியே 400 மீட்டரையும், அதாவது ஒரு ரவுண்டையும் நம்ம ஓடி வரணும். இதுக்கு தான் கில்லர் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. 400 மீட்டர் எப்போ அதே மாதிரி ஓடி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடுறாங்க. இப்போ வந்து ரெக்கார்டு வந்து 45 செகண்ட்ஸு 400 மீட்டர் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 45 செகண்டு அப்படின்னா 100 மீட்டருக்கு 11 செகண்ட் வச்சோம்னாலும் 11.10 செகண்ட் வச்சோம்னாலும் 45 செகண்டில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 400 முடிச்சிடுறாங்க. ஏன்னா ஆல் அவுட்டு 100 மீட்டரில் 11 செகண்டில் நான் பண்ண முடியல, 12.5 ஆயிடுது. சரியா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த 400 பொட்டன்ஷியலாக போடணும் அப்படின்னா அந்த மூச்சு விடுறது இருக்குது தெரியுமா, ஒரு இழுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 20 மீட்டர் ஆச்சு போகணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம 400 வந்து கவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்படின்னம்னா முடியாது. இது வந்து 1000 3000 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஈவெண்ட் கிடையாது. இந்த 400 நம்ம உயிரை வெறுத்து ஒரே ரவுண்டில் நம்ம என்ன ஸ்பீடு எடுக்கிறோமோ அதே ஸ்பீடில் முடிச்சிடணும். ஆல் அவுட்டு, அதாவது மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுறது தான் ஆல் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 100ன்னு வச்சுக்கோங்களேன், 10 செகண்ட் தான். அந்த மூச்சு இழுத்து நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் இந்த ஃபினிஷிங் லைனில் இருப்போம். நம்ம அது வந்து மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷனில் பொறுத்த வரையும் அந்த 100 வந்து அந்த மாதிரி இதில் கேட்டகரியில் போயிடும். சரியா, இதே இது 400 பொறுத்த வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா மைண்டு, மசில், நம்ம லங்ஸு அப்படியே கடைசியிலலாம் வரும்போது நாயை விட மோசமாக இழக்கிற நாய், குதிரை இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த இலச்சு பார்த்துருப்பீங்க, இந்த ரேஸ்லாம் வண்டி மாடு பார்த்துருப்பீங்க, நாக்கு வெளியில் தொங்கும். அந்த மாதிரி இருக்கும். 400 வந்து கடைசி ஒரு 200 மீட்டர்லாம் வந்து நம்ம மூச்சு சத்தம் நமக்கே அந்தளவுக்கு ஹெவியாக கேட்கும். ஏன்னா நம்ம எதுவும் சாக போகிறோமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து கில்லர் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வளவலன்னு பேசாமல் விஷயத்துக்கு வருவோம். இந்த 400 எப்படி பண்ணலாம், யார் இப்போ வந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம், 10 கிலோமீட்டர் ஓடுறோம், ஒரு ஆளுக்கு ஒரு பேஸ் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து 400 வந்து ஒரு 5 ரெப்பிடேஷன் ஓட போகிறோம். இன்றைக்கி ஸ்பீட் ஒர்க் அவுட்டாக நான் வந்து ஒரு 5 ஓட போகிறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து 5 கிலோமீட்டரை 25 நிமிஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதாவது 1 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் ஓடுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னோடய பேஸ் வந்து 5 கிலோமீட்டர் பேஸாக இருக்குது. இப்போ 400 எப்படி ஓடணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரவுண்டை 2 நிமிஷம் ஓடணும் அப்படின்னா 400 ஒன்று, இன்னொரு 400க்கு 2 நிமிஷம், இன்னொரு 200க்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் வருது. இப்போ நான் 5 கிலோமீட்டர் 25 நிமிஷத்தில் ஓடுறேன். 25ன்றதை 24 23 குறைக்கணும். அப்போ 400 எப்படி ஓடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 நிமிஷம் ஓடுறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 செகண்டாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ வந்து 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 செகண்டை கம்மி பண்ணால் எவ்வளோ, 1 நிமிஷம் 50 செகண்டு. இதே ரெப்பிடேஷனில் 5ஐயுமே அடிக்கணும். வித்தின் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரெஸ்ட்டு, அதுதான் அந்த ரெஸ்ட்டு தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து 5 ரெப்பிடேஷன் அடிக்கணும். இது வந்து நாட்கள் போக 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 என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்பிடேஷனை கூட்டணும். அது போக ரெஸ்டிங் டயத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். இதுதான் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து 4 பேஸ் கொண்டு வரணும். இப்போ வந்து நான் 430 கொண்டு வரணும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப நான் என்ன பேஸில் ஓடுறேன், ஒரு லேப்பையும் வந்து நான் என்ன ஓடணும் 120 125 இந்த இதில் டார்கெட் வச்சு ஓடுறேன். ஏன்னா இன்னும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ 413 இல்லை, அதுக்கு கீழேயும் உடச்சி ஓடினாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு அப்படி ஓடினேன் நான். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ். எப்போயுமே வந்து ஒரு ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் ஸ்லோ ஜாகாக வந்து நம்ம உடம்பு வார்ம் பண்ணணும். இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால ஒரு 15 நிமிஷத்துலேயே 12-13 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து வார்ம் அப் ஆயிடுச்சு, நல்லா வேர்த்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச்செல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன்.
ஓட ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு ஒரு 2-3 ஸ்ட்ரைடு ஓடிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 400 ஸ்டார்ட் பண்ணேன். 400 மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1 நிமிஷம் 19 செகண்ட் ஆச்சு. மேக்ஸிமம் ஆல் அவுட் பண்ணணும்னு தான் பார்த்தேன். நான் வந்து கண்டினியூஸாக எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன். பாக்ஸிங் பண்ணுறேன், ரன்னிங் பண்ணுறேன், அது போக வந்து ஈவினிங் ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரென்த்தனும் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் பண்ணுறதுனால ரெக்கவரி அந்தளவுக்கு கிடையாது எனக்கு. ஸோ இதுதான் பிரச்சனை. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் லேகில் இருக்கிறதுக்கு போக போக வந்து நான் வந்து சப்ளிமெண்ட்லாம் எடுத்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் ஓடினது வந்து ஒரு நிமிஷம் 19 செகண்ட் முதல் லேப்பு, அதுக்கடுத்த லேப்பு 1 நிமிஷம் 20, அப்புறம் 22, அப்புறம் 27, 28, கடைசிலாம் வந்து 1:30 வரையும் வந்துருச்சு. கடைசி 8வது இது மட்டும் சுத்தமாக முடியல. நான் சொல்லிட்டு தான் போனேன், என்னால் முடியல, இதை நடந்து கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ஏதோ 8ன்றதை கம்ப்ளீட் பண்ணால் போதும், 8 தான் டார்கெட் வச்சு, 8 ரெபிடேஷன் தான் டார்கெட் வச்சு, 8ன்னு கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்றதுனால 8வது ரெபிடேஷன் மட்டும் 1 நிமிஷம் 35 செகண்ட் ஆகிப்போச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக 7 ஓடிட்டேன். 8வது ஓடுமா வேணாமான்றிருக்க முடியல, சத்தியமாக முடியல. வீம்புக்கெல்லாம் கிடையாது. ஒரு 100 மீட்டர் தாண்டினோடனே அப்படியே இருட்டிடுது கண்ணெல்லாம். ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் பரவாயில்ல, நிறையா தான் இழுத்து போட்டு பண்ணுறது தான் இப்போ மிஸ்டேக்காக இருக்குது. சுத்தமாக எனர்ஜி இல்லை, பண்ணுற ஒரு கூட்டத்துக்கு ஒரு க்ளீனாக பண்ண முடியல. ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே 1:32 வரையும் ஆயிடுச்சு. 8வது பாதி ஓடி பாதி நடந்தாச்சு. 8ன்றதை வரை கம்ப்ளீட் பண்ணுவோம். முடியலை. ஏன்னா இதுதான் என்னால் முடிஞ்சது. இதுதான் நான் என்ன ப்ரொஃபஷனலா? எனக்கு என்னோட டைமிங்கில் குறைச்சா போதும். இங்கே யாரையும் பார்த்து போட்டி போடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைமிங்கை அச்சீவ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபுல் மேரத்தானை வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே ஓடினா தான் ஒரு மேரத்தானுக்கு எலிஜிபிள்னா அந்த டயத்தை மட்டும் உள்ளே வச்சு அந்த ஒரு இடத்துக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும். நம்ம வெளிநாட்டுலாம் போகணும் வைக்கணும்னா, இப்போ யூஎஸ்லாம் போகணுன்னா விசா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்களாம். சும்மா சாதாரணமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போய் ஊரை வேற சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் உண்டு நம்ம. சரியா? அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் ஆசை இருக்குது. ஆசைப்படலாம்ல, அது கூட தப்பா? ஏன்னா அதை சொல்ல வரேன் நான். ஏன்னா ஓகேவா? இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. ஏன்னா இப்படி தான் வந்து ஒரு 400 இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 1000க்குமே இதுதான் ஃபார்முலா. 3000 ஒரு நாள் இதுதான் ஃபார்முலா. இப்போ நீங்கள் வந்து 100 ஓடுறீங்க, 200 ஓடுறீங்களா, அதெல்லாம் ஆல் அவுட்டாக பண்ணுறது. 100 200க்குலாம் இந்த பேஸ் ஃபிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. மேக்ஸிமம் ஆல் அவுட் என்ன மேக்ஸிமம் எஃபோர்ட் இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா தான் VO2 மேக்ஸ் அதிகமாகும். VO2 மேக்ஸ்னால் நம்ம மூச்சு இழுக்கிறது, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லங்ஸில் வந்து வச்சுக்கிறது. ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து எவ்வளோ மூச்சை இழுத்து எவ்வளோ விடுறோம் அப்படின்றது. இதுதான் இன்றைக்கி 400 பண்ணது. 8 ரெப்பிடேஷன் முடிஞ்சு. இதை முடிச்சுட்டு நான் ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு ஆப்ஸை பொறுத்தவரையும் சொல்லணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து கோரை நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாக ஓட முடியும். எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்பீடு ஒர்க் அவுட்டோ இல்லை லாங் டிஸ்டன்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சு ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு கோர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ஓட முடியும். சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்றைக்கி இந்த விஷயத்தில் கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வாரத்துக்கு உண்டான லாங் ரனில் பார்ப்போம். இந்த வாரம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான்.